ஸ்ரீதர் அங்கிள். ஃபர்ஸ்ட் வந்து பாலச்சந்திரத்தில் ஆரம்பிங்களா? இது பண்ண மாட்டேன். நீங்க என்ன ஸ்டார்ட் பண்ணீங்க டான்ஸ்? சரி, ஓகே. உங்க பிராக்டிஸ் எப்படி இருந்தது? யாரோட கான்செப்ட் இது? ஆக்சுவலா கான்செப்ட் பார்த்தா இது கீதாவோ மாணவங்க சொல்லிருக்காரு. சூப்பர். உங்களுக்கு ஒரு அப்ளாஸ் ப்ளீஸ். அர்ச்சனா தான் இது ஆரம்பிச்சது. பொதுவெல்லாம் அவங்க தான் காரணம். நான் ஒரு நாள் ரிஹர்சல் பண்ணுறேன். சூப்பர். ஒரு நாள்லயே பாருங்க. இதுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுங்க ப்ளீஸ். சரி, சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் கஷ்டம். நாங்கள் பட்ட கஷ்டம் புரியுது. நான் ஒரு நிமிஷத்துக்கு எனக்கு புரியுது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆகணும். ஆனால் ஒரு கஷ்டமாக நான் வந்த உடனே ஷாம்பு ஸ்டெப் சொல்லிருப்பாரு. சொல்லிக் கொடுத்த உடனே இவர் கவனிச்சு கேட்பாரு. கேட்ட உடனே சரி போக சொல்லுவாரு. அப்புறம் அப்சர் கையில் கொடுப்பாரு. அது சொல்ல கேட்டல அப்பா ஆரம்பத்துக்கு கூட போயிடுவாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு மூவிஸ் இருக்கிறது அப்சர் தான். எப்பவுமே வளர்க்கும் நல்லா என்ன டீச்சர் ஸ்டூடெண்ட் நினைப்பாங்க. இங்கே தான் அப்படி அதான் எடுத்து வர வேண்டாம். அப்பா சாமிப்பா நீங்கப்பா எனக்கு வரணும் குட் ஃபாதர், குட் சன். இதெல்லாம் அதுதான். அவங்க ஃபேமிலி வந்து டான்ஸிங் ஃபேமிலி. சூப்பர் டான்சர். ஓகே. உங்களுக்கு எப்படி இருந்தது? அதான் அவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக உங்க ப்ளூ பேர் எது? ஆக்சுவலாக வேற மாதிரி பேச போனோம். ரஜினி நடிச்சதுல நீ தான் இருப்பேன். ரஜினிகள் ஓடிடுவாங்க. அப்போ எனக்கு ஸ்கிப் ஆயிடும். அதனால எக்ஸாம் கூட இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே எல்லாம் வீட்டில் நாமளும் சாப்பிட்டு முடிச்சு இப்படி வருவாங்க. அது ஓகே. என்ன பண்றீங்க? இல்ல டான்ஸ் ஸ்டெப் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கால பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படிவாங்க. சோ அந்த மாதிரி சோ இப்படிதான் எங்க பிராக்டிஸ் போச்சு. என்ன கேட்டாங்க தலைவர் அது கிளாஸ்ல ஆடக்கூடாது அப்படின்னு எல்லாம் ஆடிதான் பாருங்கன்னாங்க. சரி, அவங்க வந்து ஆடும். நாங்கள் பேச தப்பா வந்து பாட்டு கொடுங்க போதும். இந்த பாட்டிக்கால பாடலாமா? இந்த பாட்டில் நமக்கு விருப்பமான பாட்டு அப்படின்னா அது ஏற்கனவே அறிவு எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா இது வந்து அவரு டான்ஸ் தான். வெட்டிக்கால பாடலாம். சரி, வேற வழி இல்லை. சரி, வேற ஏதாவது நல்ல பாட்டை கொடுங்கப்பா அப்படின்னா இருக்கிறதுலேயே இளமையான பாட்டு விஜய் பாட்டை எங்கள் தலை கட்டிப்பாங்க. சரி, ஒரு நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அடுத்த நாள்ல இருந்து வீட்டில் அந்த பாட்டை போட்டுப்பாரு, அந்த பாட்டை போட்டுப்பாரு, அந்த பாட்டை போட்டுப்பாரு, அந்த ஸ்கிரிப்ட் பாரு, அந்த ஸ்கிரிப்ட் பாருன்னு சொல்லி அவன் வீட்டில் ஒரு டீச்சர். சரி, நம்ம தான் ஆட வேண்டிய நல்லா ஆடியா பாடுறாங்க. எல்லாமே போச்சு சொலப்ப போகிறோம் அப்படின்றோம். நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஏதோ சுமார் ஆடிப்போம். இப்போ தேங்க்ஸு தலைவா. நீங்கள் ஆக்சுவலாக பிடிச்சது ஹைலைட்டு நான் கவனிச்சேன். அதாவது எல்லாரும் இப்படி வருவாங்க. ஆனால் நீங்கள் 2 நாளோட விஜயோட பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. சமந்தா, நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்க. சமந்தா ஏதாவது சொல்கிறீங்களா? சரி, சல்சா டான்ஸர் விஷயத்தை கேட்கறதுனால நான் சொன்ன கேட்பேன். எங்கள் ப்ராக்டிஸ் எப்படி தெரியுமா? ஈவினிங் ஆனால் நல்லா சாப்பாடு போட்டுக்குவோம். போட்டுட்டு ஆக்சுவலாக ஜீரணம் ஆகணும் ப்ராக்டிஸ் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் குடிப்போம். என்ன இது மாதிரி ஒரு 4 நாள் ஓடிச்சு. இதுவே நடுவில் பாட்டுக்காக நான் ப்ராக்டிஸ் பண்ணோம். நடுவில் எழுப்பிட்டு யார் மலரே பாட்டு கேட்குறேன் தண்ணி எடுக்கிறாங்க. இந்த நேரம் இருக்குது பார்த்தியா? கனவுல கூட இது கொடுத்த
சாங் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துருக்கேன் சாங் யோசிச்சேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யூத் சாங் கொடுக்கணுமே நினைச்சிட்டு கேட்டா அப்பதான் எல்லாம் விவசாயம் கேட்டாங்க. சரி சரி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு பட் ஆனால் ஒரு கொஞ்சம் பிஸ்னஸ் உள்ள போயிட்டேன். அது மாதிரி ஃபோன் மேலே ஃபோனு ப்ராக்டிஸ் பண்ணியே ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் பிஸி இல்லை சார் ஃப்ரைடே வந்தோம். ஃப்ரைடே வந்த உடனே பேக்கை வெளில வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அவர் ஃப்ரைடே வந்தார். சாரே கேட்டாங்க, நான் சொன்ன ஆட முடியாது கேன்சல் பண்ணலாம்னு சொன்னாங்க. கேட்கறப்ப ஆடிடுறாரு. சரி உங்கள் ஆடிடுவீங்க லாஸ்ட்டு சேர்ந்து ஆடுற அந்த ஒரு நிமிஷம் இருக்கீங்க, அதுக்கு ஆடுறது ஒரு கஷ்டம் சரி விட்டுலாம் பார்த்தேன். ஏன் அவ்வளோ கஷ்டமா அப்படியே சரியா பண்ணிக்கிறீங்க ஆடிடுறேன் அப்படின்றாங்க. அவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டாங்க. என்கிட்ட ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. எனக்கு அப்புறம் யாரும் இல்லை. அதனால் ரொம்ப நன்றி கீதா இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு. ஆனால் கீதாவுக்கு வந்து ஒரு தியாக செம்பல் அப்படின்னு பட்டம் கொடுக்கலாம். ஏன்னா முதல்ல ஒரு எம்ஜிஆர் அவருக்குள்ள வர வைக்கிறதுக்குள்ள நான் நம்பியார் ஆயிருப்பேன். நான் பார்த்தியா அதுக்காக மேகசின்லாம் படிச்சு காட்டேன். ஆட நம்ப மாட்டீங்க, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆர் மாதிரி இப்படி தட்டியா நான் கூடுதல் கீதா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் ஏதோ எம்ஜிஆர் மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்லா பண்ணாங்க. எங்க வீட்டில் வந்து நான் கோரி ரவி பண்ணோம்னா டப்பாரு இல்லை ரொம்ப டப்பாரு இல்லை கையில ரொம்ப தூரம் இல்லை மாட்டேன். இப்படியே போயிட்டே இருந்தா நான் நின்றுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா வேற யாராவது இருந்தால் மேலே சொல்லலாம், வீட்டில் சொல்ல முடியல. இது வந்த வரைக்கும் ஆகணும். ரைட்டு, நன்றி. இதில் முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மை 7 நிமிடங்களுக்கு மேலாக இதுவரை மகிழ்வித்த ஆடி பாடி மகிழ்வித்த நமது அனைத்து தம்பதியினரும் அவர் நமது தமிழ்ச்சங்க தலைவர் ஸ்ரீதரன் அன்பு பாசத்தன்மை இதயக்கணி அழகு சின்னை அவர்கள் அனைவரின் சார்பாகவும் அனைவருக்காகவும் அவர்கள் இந்த மலர் தூத்து கொடுத்து மகிழ்விப்பார் என்று அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நமது மறைந்த முன்னாள் முதல்வரும் பல்லாயிரம் கோடிக்கணக்கான மக்களின் பல கோடி மக்களின் 6 கோடி மக்களுக்கு மேலாக இதயங்களை கவர்ந்த நமது புரட்சி தலைவர் என்றும் மறக்க முடியாத மாபெரும் தலைவர் ஆகிய அவர்களின் ஆடல் பாடல்கள் ஆடி மகிழ்வித்த ஒரே காரணத்திற்காக இதயக்கணி அன்பு சின்னை அழகு சின்னை அவர்கள் இந்த மலர் கொடுத்து தம்பி பாலாஜி அவர்களை மகிழ்விக்கிறார். நன்றி.